அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கலிமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிகப்பு சோளத்தில் புட்டு செய்ய போகிறோம். சூப்பராக வந்திருக்கு. எப்படி செய்யணுங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சிகப்பு சோளம் இந்த மாதிரி தாங்க இருக்கும். இது கடையில் கிடைக்கும். வாங்கி நம்ம அரைச்சி பவுட்ரு பண்ணி புட்டுக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இடியாப்பம் புட்டுக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கடையில் அரைச்ச மாவே கிடைக்குது. கடைகள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் அப்படி இல்லைன்னா மில்லுகள்லாம் மாவு மில்லுகள்லாம் கிடைக்குது, வாங்கிக்கோங்க. நான் ஒரு 300 கிராம் மாவு மில்லில் தான் வாங்கினேன். 1/2 கிலோ வாங்கினேன். அதில் 300 கிராம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டு, தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். புட்டுக்கு மாவு எப்படி கலந்து எடுத்துக்குவோமோ அதே மாதிரி தான் நல்லா தண்ணி கொஞ்சமாக தெளித்து நல்லா கலந்து விட்டு எல்லா மாவையும் ஈரமாக இருக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக நம்மளுக்கு மாவு வேகும். அதுக்காக சூப்பராக இந்த மாதிரி கலந்து எடுத்துக்காங்க. இந்த சோளத்தில் பொட்டாசியம், மேக்னீசியம், இரும்பு, அப்புறம் வைட்டமின் B6 போன்ற சத்துக்கள் நிறையா இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்னும் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி தண்ணியை தெளித்து நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. கட்டிகள் இல்லாமல் உடச்சி விட்டுறணும். கட்டியும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி தண்ணி நிறையாவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இறுக்கி பிடிச்சோம் அப்படின்னா கொழுக்கட்டை மாதிரி வரும். அதுக்கப்புறம் உதுத்து விட்டால் அப்படியே தூளாக உதிர்ந்துடணும். அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு நம்ம அதை கலந்து விட்டுக்கலாம், கலந்து வச்சுருக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு இப்போ புட்டு மாவு. இப்போ புட்டு கூடத்தில் நம்ம பாதி அளவு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுக்கலாம். புட்டு கூடம் இல்லை அப்படின்னா நம்ம இட்லி சட்டியில் கூட தண்ணியை ஊற்றி இட்லி தட்டில் துணியை விரித்து போட்டு நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ குழால அடித்தட்டை போட்டாச்சு. இதில் நான் துருவிய தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கிறேன். டேஸ்ட்டாக இருக்கும் போட்டோம்னா, அதனால் இல்லைனா கூட நம்ம போடலாம். இப்போ புட்டு மாவை அள்ளி இதில் போடலாம், அந்த குழால போடலாம். பாதி அளவு போட்டாச்சு. மறுபடியும் தேங்காய் துருவலை போட்டுக்கலாம். 3/4 அளவு தாங்க இருக்கணும் புட்டு மாவு நம்ம போடுறது. நிறைய ஃபுல்லாக போடக்கூடாது, அது வேகிறதுக்கு இடம் வேணும். அதே மாதிரி அழுத்தி விடவும் கூடாது. அப்படியே மேலோட்டமாக தான் நம்ம போடணும். புட்டு மாவு வைக்கிறப்ப கையை வச்சு அழுத்தியெல்லாம் விடக்கூடாது. மறுபடியும் தேங்காய் துருவலை போட்டுக்கலாம். இப்போ அதோட மூடியை போட்டு நம்ம புட்டு கூடத்தில் வச்சிடலாம். நல்லா ஹீட் ஆகணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்துச்சுன்னா போதும். இந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் இருந்துச்சு புதுசுனா அந்த ஹீட்லேயே நீங்கள் எடுத்துடலாம். இப்போ வச்சாச்சு. இப்போ நல்லா சூடாகட்டும் ஒரு 10 நிமிஷம். இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், புட்டு வெந்துருச்சு. இந்த மாதிரி எடுத்து பின்னாடி இருந்து அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா, அதுக்கு கம்பி கொடுத்துருப்பாங்க, அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா அழகாக சூப்பராக இந்த மாதிரி வந்துடும். அதே ஷேப்பில் வந்துடும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா இருந்துச்சுங்க. நீங்களும் இதிலே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீதி மாவு இருந்துச்சுன்னா அடுத்த தட்டை எடுத்து மறுபடியும் போட்டு நீங்கள் மாவு போட்டு மறுபடியும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம புட்டில் வந்து சோளம், மஞ்சள் சோளத்துலையும் செய்யலாம். கேழ்வரகு, கம்பு, கேழ்வரகு இந்த மாதிரி எல்லா தானியங்களையும் நம்ம செய்யலாங்க. ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து சர்க்கரை வியாதி உள்ளவங்க, ரத்த அழுத்தம் உள்ளவங்க காலை டிஃபனாக எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு கட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு போட்டிருக்கு. நான் கூகுளில் கூட செக் பண்ணேன். பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க. இப்போ இதை நம்ம அப்படியே நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் எடுத்து, சூடாக இருக்குது அப்படின்னாலும் நான் ஸ்பூன் எடுத்து கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன். சர்க்கரை இல்லாமல் சாப்பிட்டா நல்லா இருக்கான்னு பார்க்குறேன். செம்ம சூப்பராக இருக்குது. சர்க்கரை வேணும் அப்படிங்கிறவங்க நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கிட்டு கலந்து விட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.